தெனாலிராமன் கதைகள் 194. அதிர்ஷ்ட புதையல். விஜயநகர அரசவைக்கு ஒரு ஜோதிடர் வந்தார். அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம், மன்னா, உங்கள் அரண்மனை தோட்டத்தின் வடமேற்கு மூலையில் ஒரு மாபெரும் புதையல் ஒளிந்திருக்கிறது. ஆனால் அதை அடைய ஒரு நிபந்தனை. ஒரு மந்திர கோடரியால் அந்த இடத்தை எவன் ஒருவன் இடைவிடாமல் 10 நாட்கள் தோண்டுகிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த புதையல் கிட்டும் என்று கூறினார். மன்னர் உடனே அந்த வேலையை செய்ய ஒரு ஆளை நியமித்தார். ஆனால் அந்த நபர் சோம்பேறி. 2 நாட்கள் தோண்டிவிட்டு புதையல் கிடைக்காது என்று ஓடிவிட்டான். இதை கண்ட தெனாலிராமன் தானே அந்த புதையலை தோண்டி எடுப்பதாக கூறினான். தன் ஆட்களை வைத்து 10 நாட்களும் வெயிலில் காய்ந்து வியர்வை சிந்த அந்த இடத்தை ஆழமாக தோண்டினான் தெனாலிராமன். 10ஆம் நாள் முடிவில் தண்ணீர் மட்டுமே வந்தது. ஆனால் தெனாலிராமன் ஒரு மூடியிட்ட பெரிய பானையை மன்னரிடம் கொண்டு வந்து தந்தான். மன்னர் ஆவலாக பானையை திறந்து பார்த்தார். தங்கம் இருக்கும் என எதிர்பார்த்த மன்னருக்கு ஏமாற்றம். அதில் ஒரு காகிதம் மட்டுமே இருந்தது. அதில் தெனாலிராமன் எழுதியிருந்தான், மன்னா, இந்த 10 நாட்களில் நாங்கள் தோண்டிய பள்ளத்தில் இப்போது நீர் ஊற்றெடுத்துள்ளது. தரிசாக இருந்த இந்த இடத்தில் இப்போது செடிகள் வளர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உழைப்பால் கிடைத்த இந்த நீரூற்றே உண்மையான புதையல். சோம்பேறியாக இருந்தால் இந்த நீர்நிலை நமக்கு கிடைத்திருக்காது. ஜோதிடரின் பொய்யை உடைத்ததோடு உழைப்பின் அவசியத்தை உணர்த்திய தெனாலிராமனை பாராட்டிய மன்னர் அந்த நீரூற்று மூலம் ஒரு நந்தவனத்தை உருவாக்கி அந்த புதிய நந்தவனத்திற்கு ராமன் வனம் என பெயரிட்டார். நீதி. உழைப்பே உயர்வு தரும். தேடி வரும் அதிர்ஷ்டத்தை விட தேடி செய்யும் உழைப்பே நிரந்தர பலன் தரும். ஆமா மக்களே, நீங்களாம் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க, உழைப்பு மட்டுமே நம்புங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.